நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாகும். ஏன்னா இன்றைக்கி நம்ம குக்கரில் மட்டுமே வச்சு ஈஸியாக பண்ண போகிறோம். அதனால் மற்ற பாத்திரங்கள் இதெல்லாம் தேவைப்படாது. பரபரன்னு காலையில் நேரத்தில் எதையாவது ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ரெடி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. சூப்பரான ஒரு ரைஸு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம அந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணணும்னா அதுக்கு நம்ம இந்த சின்ன பேன் அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சுட்டு பேன் சூடான உடனே இப்போ ஒரு டீஸ்பூனு சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதை நம்ம வறுத்தெடுக்கணும். ஒரு 2 டீஸ்பூனு மல்லி விதை அதையும் போட்டு ஒரு 4 காஞ்ச மிளகா அதையும் உள்ளே போட்டு இப்போ நம்ம லேசாக மணம் வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும். ட்ரை ரோஸ்ட்டு தான், எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேசாக அப்படி ரோஸ்ட்டாக மணம் வர அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பொடி பண்ணி வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு. குக்கர் சூடாகிட்டுருக்கு. சூடாகிட்டு நேரத்தில் ஒரு 50 ml நல்லெண்ணெய். இந்த ரெசிபிக்கு இந்த ரைஸுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூனு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெடித்து வந்துருச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூனு உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூனு, அதுவும் நல்லா அந்த எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பும் அந்த எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு எண்ணெயில். இப்போ நம்ம ஒரு 1/4 கப்பு போல் நிலக்கடலை பருப்பு, வறுத்த பருப்பு தான் தொலியை நீக்கிட்டு வச்சுருக்கோம். நம்ம அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது கருகாத அளவுக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு மீடியமான ஹீட்டில் அந்த பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே ஒரு 5 மிளகாய் வத்தலை நல்லா 2 கிள்ளி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவிட்டு நம்ம அதையும் உள்ளே சேர்த்துடலாம். லேசாக அந்த கருவேப்பிலையும் அந்த மிளகாய் வத்தலையும் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இங்கே நம்ம ஏற்கனவே பொடி அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல, அந்த மிளகு சீரகம் வத்தலெல்லாம் போட்டு அந்த பொடியை நம்ம இந்த இடத்துல எல்லா பொடியும் உள்ளே சேர்த்துருங்க. நம்ம ஒரு டைமுக்கான பொடி தான் கரெக்டாக அரைச்சிருக்கோம். அந்த பொடியை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயில் லேசாக பொரிஞ்சு வரட்டும். அடுப்பு எக்காரணத்தை கொண்டும் ஹை ஃப்ளேமில் இருந்துட வேண்டாம், மீடியமான ஹீட்டில் இது ரெடி ஆகட்டும். இப்போ இதோடு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டு அந்த எண்ணெயிலே கலந்து விடுங்க. இப்போ நம்ம புளி கரைசல் எடுத்துருக்கோம். புளி கரைசல் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ், அதாவது மீடியம் எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து நல்லா 250 ml தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் திக்காக. அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து கொடுங்க. எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவு 4 கப்பு, அதாவது 1 லிட்டர் தண்ணி. ஆக தண்ணி 4 கப்பு, 1 லிட்ரு, புளிக்கரைசல் 1 கப்பு, ஆக மொத்தத்தில் 250 தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நமக்கு புளிக்கரைசலோடு சேர்த்து தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு தடவை கலந்து விட்டு 1 டீஸ்பூனு தூள் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு இந்த புளிக்கரைசல்லாம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரிசி கர்நாடகா பண்ணி ஒரு 2 கப்பு எடுத்துருக்கோம். மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு. இது 1/2 கிலோ இடையில 2-3 தடவை நல்லா அரிசியை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் லேசாக ஊற வச்சுருக்கோம் நம்ம. இப்போ நமக்கு உள்ள கொதிச்சு வந்தோடனே நம்ம அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கர்நாடகா பண்ணிக்கு தான் நம்ம அளவு தண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வீட்டில் ஏற்கனவே நம்ம நார்மலான அரிசி கொஞ்சம் வீட்டு அரிசி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி அரிசி அந்த வேக்காடு எடுக்கும். தண்ணி சில அரிசி தண்ணி அதிகமாக வாங்கி வேகும், சில அரிசி தண்ணி குறைச்சி வேகும். அது நம்ம எடுத்துக்கக்கூடிய அரிசிக்கு அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம 5 கப்பு வச்சுருக்கோம். 2 கப்பு அரிசிக்கு 5 கப்பு வச்சுருக்கோம். இதே வீட்டு அரிசியாக இருந்தால் நம்ம ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா அந்த அரிசி கொஞ்சம் தண்ணி வாங்கி வேகும், அதனால் சொல்கிறேன். இப்போ நமக்கு அப்படியே நல்லா அந்த நுரக்கட்டி கொதிச்சு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா உலை கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே இங்கே அரிசி ரெடியாக ஊற வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் அந்த உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அரிசியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அரிசியில் ஏற்கனவே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை ஊற்றிட வேண்டாம். அரிசியாக மட்டும் எடுத்து போடுங்க, அதான் சரியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே தண்ணி கரெக்டாக அளவு உள்ளே வச்சிட்டோம். அப்புறம் நம்ம இருக்க தண்ணி இதில் சேர்த்து வச்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆயிரும். அதனால் அந்த ஊற வச்ச தண்ணியை தனியாக எடுத்துருங்க. அரிசியை மட்டும் எடுத்து போடுங்க. இப்போ நம்ம உலையில் அரிசியை போட்டாச்சு. அரிசியை போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டுக்க போகிறோம். குக்கர் மூடி போட போகிறோம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம 2 விசில் அடிச்சிருச்சு. 2 விசில் அடிச்சுட்டு அந்த கேஸ் தன்னால் ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்ம திறக்கணும்.
இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஐயாப்பா, ஜம்முன்னு அப்படியே அந்த வாசம் நல்லா புளி வாசம் சூப்பராக வருது. நல்லா அப்படியே இதெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு விட்டிங்கன்னா இந்த புளியோதரை பிடிக்காதுன்னு சொல்லுறவங்க கூட அருமையாக சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கு. புளியோதரை சாப்பிட்றதுக்குன்னே ஒரு தனி கூட்டமே இருக்கு, தனி ரசிகர்களே இருக்காங்க. சூப்பரான அதான அளவான புளிப்பில் சூப்பரான ஒரு ரைஸ். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு புளி சோறு செய்து வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.